நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சாலை விபத்தில் முதியவர் ஒருவர் பலியாகியுள்ளார். அதன் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பிரதாப் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். பிரதாப், வணக்கம். விவரங்கள் என்ன? நவீனா, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை வேளாம்பாளையத்தை சேர்ந்தவர் செல்வம். கூலி தொழிலான இவர் நேற்று மதியம் 1 மணி அளவில் ராசிபுரத்தில் இருந்து நாமகிரிப்பேட்டை செல்வதற்காக பேருந்து நிறுத்தத்தில் காத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்த குணசேகரன் தனது இருசக்கர வாகனமான R15 பைக்கில் நாமகிரிப்பேட்டை நோக்கி சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது முதியவர் செல்வம் லிப்ட் கேட்டதாகவும் இருசக்கர வாகனத்தில் சென்ற குணசேகரன் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தி முதியோரை ஏற்றிக்கொண்டு நாமகிரிப்பேட்டையை நோக்கி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. அப்பொழுது காக்காவேரி அருகே கோனேர்பட்டி பகுதியைச் சேர்ந்த தேன்மொழி என்ற பெண் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது திடீரென சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்பொழுது அதிவேகமாக வந்த R115 கட்டுப்பாட்டை இழந்து தேன்மொழியின் இருசக்கர வாகனத்தில் மோதியதில் பைக் பின் அமர்ந்திருந்த முதியவர் தூக்கி வீசப்பட்டதில் சம்பவ இடத்திலே முதியவர் பலியானார். பின்பக்கம் அக்கம்பக்கத்தினர் படுகாயமடைந்த இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து தொடர்பாக நாமகிரிப்பேட்டை காவல்துறையினருக்கு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்பொழுது இருசக்கர வாகனத்தில் முதியவர் தூக்கி வீசப்படும் சிசிடிவி காட்சி வைரல் ஆகி வருகிறது. இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்டு சென்ற முதியவர் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி பிரதாப்.